السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். நேற்று வரை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நபிமார்களுடைய சில இலக்கணங்கள் வரை நாம் அறிந்திருக்கிறோம். நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குணாதிசயமும் மனிதத்தன்மை பெற்றதாக இருந்தது. அவர்களுடைய தோற்றமும் மனித தோற்றமாகத்தான் இருந்தது. அவர்களுடைய ஆற்றலும் மனிதருக்குரிய ஆற்றலாகத்தான் இருந்தது என்பதை எல்லாம் தகுந்த சான்றுகளோடு நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு மனிதர் தான் இறை தூதர்னு சொல்றாரு, ஆனால் நம்மள மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னா யாரு வேணாலும் இறை தூதர் ஏமாத்திட்டு போயிடலாமே. அப்ப எப்படி இறை தூதர் நம்புறது? இறை தூதர்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவர் தோற்றம் மனித தோற்றமா இருக்குது, அவருடைய கேரக்டர் மனித கேரக்டரா இருக்கிறது, அவருடைய ஆற்றல் மனித ஆற்றலா இருக்கிறது. அப்ப இறை தூதர்னு அவர் சொல்றாருன்னா நம்ம எப்படி நம்புறது? அப்ப கண்டவனும் சொல்லுவானா, அவனையெல்லாம் இறை தூதர் நம்ப வேண்டி வருமே. அப்படி ஒரு நிலையில அல்லாஹ் நம்மளை தள்ளுவானா? அப்ப இறை தூதர் நம்புறதா இருந்தா மனிதனை பிடிச்சி இறை தூதர்னு சொல்றோம், மலக்கு அனுப்புறது இல்ல. மலக்கு அனுப்பி இருந்தால் அது தனித்தன்மையா இருக்கு, கண்டுபிடிச்சுக்கிறாங்க. மனிதனை இறை தூதரை அனுப்பக்கூடிய நேரத்தில் இறை தூதர் என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு என்னமாவது வேணும்ல, அப்பதானே இறை தூதர் நம்பல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கேள்விக்கு விடை தருகிறான். என்ன தர்றான்னு கேட்டா, நபிமார்களாக அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, குர்ஆனுடைய ஜட்ஜ்மென்ட். அப்ப நபிமார்கள் இறை தூதர் ஒருத்தர் சொல்றதா இருந்தா நான் இறை தூதர் தான் என்பதற்கு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சான்றை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் கேட்ட பிறகு கொடுப்பான், அல்ல கேட்காம ஆல்ரெடி முந்திக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான். சில அற்புதங்களை மக்கள் கோரிக்கை வைத்த பிறகு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில அற்புதங்களை தூதரா நியமிக்கும் போதே கொடுத்து, போ இந்த அற்புதங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன், போய் இறை தூதர் நிரூபிச்சுக்க என்று அல்லாஹ் சொல்லுவான். இது நீங்கள் நபிகள் நாயகத்துக்கு பிறகு நான் ஒரு இறை தூதர் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அவர் நபின்னு சொன்னாலும் சரி ரசூல்னு சொன்னாலும் சரி உங்களுடைய அத்தாட்சியை கொண்டு வாங்க, எங்க அறிவுலாம் தோல்வி அடையக்கூடிய அளவுல நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அது எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம்னு கேட்டா, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது 3வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பொய்யின் கஸபூக, நபியே உண்மை அவர்கள் பொய்ப்படுத்துவார்களானால் ஃபகத் குஸிப ருசுலும் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்கள் பொய்யர் என கருதப்பட்டுள்ளனர். ஜாஊ பில் பையினாத்தி, அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தனர். முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் தெளிவான பையினாத்துன அற்புதங்கள், தெளிவான அத்தாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்தனர். அவர்களையே பொய்யர் என்றுதான் சொன்னார்கள். அதனால உண்மை பொய்யர் என்று சொல்வதில் நீ இப்படி ஆச்சரியப்படாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் 3:184. அப்ப முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களோடு வந்தார்கள் இந்த வசனம் சொல்கிறது. அதே மாதிரியான கருத்தை 7வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தில்கல் குர்ஆன் அகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிஹா, இந்த ஊர்களின் வரலாறுகளை முஹம்மதே உமக்கு நாம் சொல்லுகிறோம். வலகத் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். வமா கானூ லியுமினு பிமா கஸபு மின் கப்லு, ஏற்கனவே அவர்கள் இறைவனிடத்திலிருந்து தூதர் வரமாட்டார் என்று நம்பியிருந்த காரணத்தினால் அவர்கள் நிராகரித்தார்கள், அற்புதங்களை பார்த்துட்டு தான் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் சொல்கிறார். இதே கருத்தை 35வது அத்தியாயத்திலையும் 35, 25, 35வது அத்தியாயம் 25வது வசனம் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத் என்று சொல்கிறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 74வது வசனத்துல
சும்ம பாசனா மின்பாதிகி ருசுலன் இலா கோமிஹிம், பிறகு மூசாவுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாயங்களுக்கு பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஃபஜாவூஹும் பில் பையினாத், எல்லோருமே அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் 10:74. அதே மாதிரி 10:13 சொல்லி காட்டுறான், ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமுதாயம் இருக்குத அவ்வளவு பேருக்கு அற்புதத்தை கொடுத்திருந்தோம், அற்புதத்தை பார்த்து விட்டு நிராகரித்த காரணத்தினால்தான் நம்ம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். வலக்கத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும், உமக்கு முன்னர் பல சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். லம்மா வலமு, அவர்கள் அநியாயம் செய்த பொழுது அழித்திருக்கிறோம். வஜாத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், தூதர்கள் தெளிவான சான்றுகளை அந்த மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். நான் இறை தூதர் தான் என்று நிரூபிக்கிறதுக்கான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு தூதர்களும் சான்று கொண்டு வந்தார்கள் என்பதற்கு வேறு சில வசனங்கள் எண்களை மட்டும் நீங்க குறித்துக்கலாம். இதே கருத்துல வரும். 40வது அத்தியாயம் 22வது வசனம், 9வது அத்தியாயம் 70வது வசனம், 64வது அத்தியாயம் 6வது வசனம், 40வது அத்தியாயம் 50வது வசனம், 57வது அத்தியாயம் 25வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் தெளிவான அற்புதங்களை மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். அற்புதங்களை பார்த்துட்டு தான் அவர்கள் மறுத்தார்கள், அற்புதங்களை பார்த்துட்டு தான் ஏற்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நம்பணும்? இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித வடிவத்தில் வந்தாலும் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் இந்த அற்புதங்கள் விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. சில ஆளுக்கு கொஞ்சம் மாடனா போற நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, அற்புதம் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் நடக்கல, கைத்தடி பாம்பா மாறுமா, அது எப்படி நடக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருக்கிறார்கள். வேறு சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நபிமார்கள் என்ன வேண்டாலும் செய்வாங்க, அற்புதம் செய்வாங்க. உடனே அவங்களுக்கு என்னவோ சொந்தமா ஆற்றல் இருக்கிற மாதிரியும் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சிருவாங்க என்ற மாதிரியும் அற்புதத்தை இப்படி இட போட்டுக் கொண்டவர்களும் மக்கள் இருக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறாங்க அற்புதமே கிடையாது, சில பேர் நினைக்கிறாங்க நபிமார்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு இதே கிடையாது, இறை தூதரா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க என்று ரெண்டு விதமா நினைக்கிறாங்க. ரெண்டு கருத்துமே தப்புன்னு குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு, இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. அற்புதம் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இறை தூதர்கள் செய்யற அற்புதம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்துல ஒரு லட்சக்கணக்கான காரியங்கள் நமக்கு செய்ய முடியும். பல விதமான காரியங்கள் செய்கிறோம் 24 மணி நேரத்துல. இந்த மாதிரியான ஒரு நாட்கள்ல நபிமார்கள் செய்த அற்புதம் என்று எடுத்து பார்த்தீர்களேயானால், மொத்தத்துல அவங்க செஞ்ச அற்புதம் எல்லாம் மொத்தமா பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் ஒரு நாள்ல உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் செஞ்சு முடிச்சிடலாம். 2 மணி நேரத்துல ஒரே வரிசையை செய்ய சொன்னோம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும்? 2 மணி நேரம் தான் பிடிக்கும். இந்த 2 மணி நேரம் தான் அவர் வாழ்ந்தார் உலகத்துல இல்ல. 65 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப 65-70 வருஷம், 65 நாள் இல்ல, 65-70 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னா அவருடைய எத்தனை மாதங்கள் அதுக்குள்ள இருக்கிறது, எத்தனை நாட்கள் இருக்கிறது, எத்தனை மணித்துளிகள் இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆயிரக்கணக்கான மணிகள் வாழ்ந்த ஒருத்தருடைய அற்புதத்தை கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னா 2 மணி நேரம் கூட அடங்காது, 2 கம்மியான இருக்கும், 2 செகண்ட்ல செய்யற அற்புதம் இருக்கும். ரொம்ப குறைவு அற்புதம்ங்கிறது. அவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமா இருக்கல, எப்பவாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இதான் அற்புதங்கிறது. அவர் வாழ்க்கையே அற்புதமா இருக்கு நினைக்க கூடாது. நம்மள மாதிரியே கவலைப்படுவாரு, நம்மள மாதிரியே துன்பப்படுவாரு, நம்மள மாதிரியே அடி வாங்குவாரு, நம்மள மாதிரியே உருவத்து வருத்தப்படுவாரு, நம்மள மாதிரியே பசியால துடிப்பாரு, நம்மள மாதிரியே வேதனையால துடிப்பாரு, நம்மள மாதிரியே நோயா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நான் இறைத்துவன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு அற்புதம் மொத்த வாழ்க்கையில 4, 5, 3, 2, 1 இப்படிதான். லட்சக்கணக்கில் அற்புதம் கிடையாது, வாழ்க்கையே மொத்தத்துக்கு அற்புதம் கிடையாது. இப்படிதான் அற்புதங்கள் நிகழ்ந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 அற்புதத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு எண்ணியே அல்லாஹ் சொல்றான். அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுத்த அல்லாஹ் எண்ணி சொல்லும் போது 9 ஆயாத்தின்றான், 9 தெளிவான அற்புதங்களை கொடுத்து அனுப்பினோம். இவ்வளவுதான் மூசா நபியுடைய அற்புதமே. ஈசா நபிக்கு அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்படியாக சில அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சே தவிர இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமார்கள்ங்கிறவங்க அது வாட்டுக்கு மந்திரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த சில அற்புதங்களை கூட அவர்கள் தீர்மானித்து எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இறை தூதரா வர்றாங்கள, மனிதரா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அற்புதம் கேட்பாங்க, ஒரே ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய நினைப்பாங்க, செய்ய முடியாது. அற்புதத்தை செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் அந்த மாதிரி கேட்கிறாங்களே, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் கொடுவேன், நீ கொடுத்தனா நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல முறையிடுவாங்க. அல்லாஹ்வா கொடுத்தா எஸ்னா செய்ய முடியும், அல்லாஹ் முடியாதுன்னா செய்ய முடியாது. அப்ப எந்த ஒரு அற்புதத்தை எப்ப நிகழ்த்துவதாக இருந்தாலும் அல்லாஹ் செய்யணும் என்று ஆர்டர் பண்ணா மட்டும்தான் அவரிடமிருந்து அந்த காரியம் நிகழும். மற்ற நேரங்கள்ல அவர் மனுஷனா இருப்பாரு,
அல்லாஹ்விடமிருந்து செய்யின் ஒரு ஆர்டர் வரும் பொழுது மட்டும் அவரிடமிருந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் வெளிப்பட்டு சில காரியங்கள் நிகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வீசி எறிஞ்சாங்க. மண் என்ன வேலை செய்யும்? சும்மா ரெண்டு மூணு பேர் கண்ணுல வேண்டா படுமே தவிர பெரிய வேலையெல்லாம் செய்யாது. அல்லாஹ்வுடைய அற்புதமாக அது அந்த நேரத்தில் காட்ட வேண்டி வந்ததுனால பல பேரை அது பாதித்ததாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? எரியும் போதெல்லாம் அப்படி நடக்கல, அந்த ஒரு நேரத்தில் நடந்தது. எரிகிற எல்லா நேரத்திலையுமே அந்த மாதிரி விளைவு ஏற்பட்டுச்சான்னு கேட்டா ஏற்படவே இல்லை. இப்படித்தான் அற்புதங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதுக்கு சான்றாக திருக்குறான்ல இருந்த அறவே இல்லை என்று சொல்லுவதும் தப்பு, முழுக்க முழுக்க மந்திரவாதி மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவது, நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க, மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, யார் வந்து கேட்டா அந்த அற்புதம் தூக்கி வச்சாங்க என்று நம்ம நினைத்தோம் சொன்னா அதுவும் தப்பு. அந்த ஆற்றல் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் வழியாக அவன் செய்கிறான், அவன் நாடும்போது செய்கிறான், இவங்க நாடும்போது மறுத்து விடவும் செய்கிறான். இதுக்கு திருக்குறள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 40வது அத்தியாயம் 78வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக்க, சில தூதர்கள் வரலாறை உமக்கு சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் மல்லம் நக்ஸஸ் அலைக்க, வேறு சில தூதர்கள் வரலாறை உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, வமா கான லிரசூலின், எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதியின்றி கொண்டு வர முடியாது. எந்த தூதரா இருந்தாலும் சரி, ஒரு அற்புதம் செய்யறதா இருந்தா யா அல்லாஹ் இப்படி கேட்கிறாங்களே ஏதாவது ஒண்ணு காட்டுவேன்னு கேட்பாரு. அல்லாஹ் பல நேரத்தில் இல்லைன்றுவான், சில நேரத்தில் உன் மூலம் வெளிப்படுத்துற போ சேலஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்காமல் எந்த ஒரு தூதரும் அற்புதத்தை கொண்டு வர முடியாது என்று தெளிவான வார்த்தைகள், கருத்துலாம் இல்ல, சுற்றி வளைச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கிற விளக்கம் இல்ல, நேரடி அர்த்தம். அதாவது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, வமா கான லிரசூலின், எந்த தூதருக்கும் இல்லை ஐயத்திய பி ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு தூதர் அற்புதத்தை செய்ய முடியாது என்று 40:78 அல்லாஹ் சொல்றான். இதே கருத்தை இதே மாதிரியே 13வது அத்தியாயத்தில் 38வது வசனத்திலையும் சொல்றான். ஒரே வார்த்தை, இதே வார்த்தை 13வது அத்தியாயத்தில் 78வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். 13வது அத்தியாயத்தில் 38வது வசனம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான், காலத்துலகும் ருசுலுகும், மக்களிடத்தில் போய் தூதர்கள் எல்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் கேட்டா, இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை. ரசூல்மார்கள் தூதர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வலாக்கின்னல்லாஹ யமுன்னு அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான், அந்த வகையில் எங்களுக்கு நபி ஆக்கி இருக்கிறான். உங்களை மாதிரி மனிதர் தான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து எங்களை இறை தூதர் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்து சொல்றாங்க தூதர்கள். எதை சேர்த்து சொல்றாங்க? வமா கான லனா, எங்களுக்கு கிடையாது, அந்நாத்தியக்கும் பி சுல்தானின், உங்களிடத்திலே ஒரு சுல்தான் அற்புதம், ஆயத்தின் அற்புதம், பையினத்தின் அற்புதம், உங்களிடத்திலே ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு கிடையாது. இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர எங்களுக்கு அற்புதம் கொண்டு வர இயலாது. நீங்க என்னமோ எங்கள்கிட்ட வந்து கேட்கறீங்க, நாங்க மனிதர்கள், அல்லாஹ்வா செய்யின்னு எனக்கு சொன்னாண்டா செய்வோம், அவ்வளவுதானே தவிர நீங்க கேட்கணும் நாங்க செய்யற அளவுக்கு நாங்க அதிகாரம் படைச்சவர்களாகவோ சக்தி பெற்றவர்களாக நாங்க இல்ல, நாங்க மனிதராக தான் இருக்கிறோம். அல்லாஹ் அனுமதித்தால் மாத்திரம் நாங்க செய்வோம், ஒன்னு ரெண்டு செய்வோம். அவன் என்ன அனுமதிச்சு நாங்க செய்வோம் கூட அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் அனுமதிக்கிற அவன் செய்யறான், இவர் வழியா செய்யறான், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? இவர் கை மூலமா அவன் செய்யறான், இவர் கால் மூலமா அவன் செய்யறான், இவர் வாய் மூலமா அவன் செய்யறான், நான் செய்வேன் அல்லாஹ் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்கள் என்று நம்புவதற்காக வேண்டி மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அற்புதங்களை கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க செய்ய முடியும், மந்திரவாதி அவங்க இருக்கல. இந்த அற்புதத்தை ஒண்ணு அற்புதத்தை வச்சுக்கிட்டு மூணா நபி ஒரு கைத்தடியை போட்டு பாம்பா மாறுனுச்சுன்ன உடனே எப்படி விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம சமுதாயத்துல இந்த தேலு பாம்புலாம் தஞ்சாவூர் ஜில்லாவில் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க. வீட்டுல தேல் வந்துருச்சுன்னு வைங்க, பாம்பு வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க. ஏன் ஓதுறீங்கன்னு கேட்டா அது மூசா நபி பாத்தியா, அதுக்கு பேரு. ஆமாங்க, அதுக்கே அந்த தேலுக்கு மூசா நபிக்கு என்னங்கன்னு கேட்டா அவர் இந்த கைத்தடியை போட்டு பாம்பாக்கி எல்லாம் பிடிச்சிட்டு போயிருவாரு, அதுக்காக அவர் பேர்ல. அப்ப எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அற்புதத்தை. அற்புதம் சொன்னா என்ன, மூசா நபிக்கு அந்த டியூட்டி இருக்கிற மாதிரியும் அவர் நினைச்சோட பிடிச்சிருவாங்கிற மாதிரியும், மௌத்தா போன பிறகு கூட அவர் அள்ளிட்டு போயிருவாருங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இவங்க நினைக்கிறாங்க அற்புதத்தை பத்தி. அப்படி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் சொன்னதா சொல்றான். வமா கான லக்கும் அன் நாத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பி இத்னில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உங்களிடத்தில் எந்த அற்புதத்தை எங்களால் கொண்டு வர முடியாது என்று ரசூல்மார்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் என்று 14வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும், அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் போது சூரத்துல் பக்கரா எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொல்றான். அது மூசா நபி வரலாறுல விரிவா சொல்லிக்கிறோம். அவங்க சமுதாயத்தில் ஒரு முறை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறார், கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. மூசா நபிட்ட வந்து நீ இறை தூதர் தானே, நீ கொலையாளியை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சு கேட்டா அவருக்கு என்ன மனசு தானே, எனக்கு என்னப்பா தெரியும் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சவன் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத ஒண்ணு மாதிரி நமக்கு தெரியும். அதை சொல்றான், ஒரு மாட்டை இருக்கு சொல்லு, ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா கொலையாளி யாருன்னு சொல்லுன்னு கேட்டா மூசா நபி கிட்ட மூசா நபி என்ன பதில் சொல்றாரு, மாட்டா இருக்குன்னு எல்லாம் சொல்றான், கிண்டல் பண்றியா நீ அப்படி கேட்டாங்க. தத்தகுதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றியா நீ, கொலையாளி யாருன்னு கேட்டா மாட்டா இருக்கிற, அடே இப்படித்தாப்பா அல்லாஹ் சொன்னான்னு திருப்பி வச்சிடறாரு. அப்படியா சரி மாட்டை அறுத்தாச்சு, என்ன மாடு கலர் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சோட மாட்டை அறுத்தாச்சு. மாட்டை அறுத்துன்னு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா குல் நவரி, அப்ப மூசாவுக்கு என்னத்துக்கு சொல்றான்னு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா குல் நவரி பூஹு பிபாலிஹா, அந்த மாட்டில் ஒரு துண்டை எடுத்து, ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவன் மீது போடுங்கள், உடனே அவன் தன்னை கொன்றது யார் என்று அவன் எழுந்து சொல்வான். இது அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். இறை தூதர் சந்தேகம் கொண்டாங்க இல்லையா, நீ இறை தூதரா இருந்தா கொலையாளி கண்டுபிடிச்சு சொல்லுண்டாங்கல்ல. அல்லாஹ் என்ன பண்றான்டா அவர் சுத்தி வளர்ச்சிட்டு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு மாட்டை இருக்க சொல்லி அதுல இருந்து ஒரு இறைச்சி எடுத்து மேல போட்டவனே அவன் கொலையாளி சொல்லிட்டான். கதாலிக்க யுஹில்லாஹுல் மௌத்தா, இப்படித்தான் இறந்தவர்களை எல்லாம் உயிராக்குகிறான்னு சொல்லி குறிக்கிறான் அல்லாஹ். இது 2வது அத்தியாயம் 73வது வசனத்தில் இருக்குது. இதை செஞ்சதுனால செத்து போன எல்லாத்தையும் உயிராக்கிறார் அவரு, அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. ஒரு அற்புத இறை தூதர் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஒரு எவிடன்ஸ் மக்கள் கொடுத்தா வேண்டி இருக்கிறது. அவங்க சந்தேகப்பட்டு கேட்கறாங்க, 9 அற்புதத்தை கூட கொண்டு வந்தாரு, மேலும் சந்தேகப்படுறாங்க. அல்லாஹ் கொடுக்க விரும்பினா கொடுத்து விட்டான், சில இடத்துல கொடுக்க விரும்ப மாட்டான், கொடுக்க மாட்டான், கொடுத்தோன்னு நிப்பாட்டிக்கிறான். அப்ப அந்த மாதிரி நாம் சொன்னோம்ங்கிறான். அதாவது இப்ப என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம இறந்தவர் எழுந்து தன்னை கொன்றவர் யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்து போயிடுவாரு. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா குல்னா, நாம் சொன்னோம், இம்ரிபூஹு பிவாலிஹா, அதில் ஒரு பகுதி எடுத்து அடியுங்கள் என்று நாம் சொன்னோம், அதனால உயிர் பிழைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னதுனால நடந்திருக்கு. 2:23 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மூசா நபி கையில கைத்தறி வச்சிருந்தாங்க. இது மந்திரக்கோளா கிடையாது. இதனால நினைச்சதான் சாதிக்க முடியுமா, முடியாது. ஆனால் மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மூசா நபிட்ட வந்து தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. பிரயாணம் போய்கிட்டு இருக்கிற இடத்துல தண்ணி தாகம், எங்கேயுமே ஆறு இல்ல, குளம் இல்ல, குட்டையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி தேவைப்படுது. மூசா நபிட்ட வந்து தண்ணிக்கு முறையிடுறாங்க. மூசாவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், தண்ணி தானே வேணும், இந்த வச்சுக்கிற மந்திர கோள் பாரு ஏதாவது செஞ்சிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, கையில இருந்து கைத்தறி வச்சுதான் இருக்காரு. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் தண்ணி கேட்கறாங்களே, என் சமுதாயத்துக்கு தண்ணி கொடுவேன், ஏதாவது வழிகாட்டுவேன்னு கேட்கிறாரு. அப்படி அல்லாஹ் சொல்றான், இஸ்திஸ்கா மூசா லி கௌமிஹி, மூசா நபி தன் சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீர் கோரினார். நம்ம இடத்துல கோருகிறார். மக்கள் வந்து மூசா நபிட்ட கோர, மூசா நபி வந்து இறைவன்ட்ட கோருகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் சொன்னோம் இம்ரிபி அசாக்கல் ஹஜர், உம்முடைய கைத்தடியால் அந்த பாறையில் அடி. அப்பதான் தண்ணி வந்துச்சு. பாறை பீரிட்டு என்ன செய்ய தண்ணி வருது. இவர் கைத்தடி வச்சிருந்தார் கையில, ஏற்கனவே இருந்துச்சு அவர்கிட்ட. இந்த கைத்தடி ஏற்கனவே பாம்பாவெல்லாம் மாறி போற வேலையெல்லாம் செஞ்சும் காட்டிருக்கிறான் அல்ல. அது செஞ்சு அல்ல சொல்லும் தான் நடக்கும். இவர் போடும் போது அது ஆகாது, இவர் அடிக்கும் போதெல்லாம் தண்ணி பீரிட்டு வராது. இவர் என்ன செய்யறாரு, கையில வச்சுக்கிற கைத்தறி வச்சுக்கிட்ட யாரெல்லாம் தண்ணி வேணும் அல்லாட கேட்கிறாரு. அல்லாதான் சொல்லி கொடுக்குறான், உன் கையில உள்ள கைத்தறினால பாருங்க அடின்னு உடனே தண்ணி பீரிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி 2:60 அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி அவர்கள் இன்னும் சொல்றாங்க, அந்த கைத்தறிக்கு அந்த அதுக்கு அந்த சக்தி இருந்தா, மூசா நபிக்கு இருந்தா அவர் பயந்தார் தெரியுமா உங்களுக்கு. ஃபிரௌன்ட்ட போய் அந்த மந்திரவாதிகளுக்கு முதல்ல போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்ச உடனே அவன் அங்க சூனியக்காரர்கள்லாம் சில வித்தைகள் எடுத்து போடுறாங்க. இவர் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவரு கைத்தடியை போட்டு பாவம் மாறுது இல்லையா. இதை பார்த்துட்டு மூசா நபிய தனக்குள்ள பயந்துட்டாரு. அப்ப இவரை எதிர்பார்க்காத ஒண்ணது மூசா, மூசா தனக்குள்ளே பயந்தார்னு எல்லாம் சொல்லி கேட்டான். குல்னா லா தகஃப், பயப்படாத, இன்னக அன்தல் ஆலா, நீதான் ஜெயிக்கக்கூடியவர் என்று நாம் சொன்னோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயத்தில் அவரை எதிர்பார்க்கல. இந்த அற்புதத்தை வந்து இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில வெற்றி வருவான் மட்டும்தான் நினைச்சார தவிர இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அது 20வது அத்தியாயத்துல 68வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல கூட மந்திரவாதிகள்லாம் எல்லாத்தையும் போட்டாங்க. இந்த சம்பவம் மூசா நபி வரலாறுல சம்பவத்தை பின்னாடி தெரிவிங்க, எல்லாம் சஸ்பென்ஸா நினைக்க கூடாது, வரலாறுக்கு நம்ம போகல. மூசா நபிக்கும் மந்திரவாதிகளுக்கு முதல்ல ஒரு போட்டி. அந்த போட்டியில் அவர்கள் வித்தையெல்லாம் காட்டுறாங்க. காட்டினோட இவர் என்ன செஞ்சிருக்கணும், கைத்தறியை உடனே போட்டிருக்கணும்ல, போடல. அவர் நிக்கிறாரு, ஆடு வரும் நம்மள போட்டா நடக்கணும் தெரியுது.
அவர்கள் வித்தையெல்லாம் காட்டிட்டாங்க. காட்டி முடிச்ச உடனே அவர் வந்து திகைத்து போய் நிக்கிறாரு. திகைத்து எதுக்கு நிக்கிறாரு? ஆர்டர் வரணும். நானா இந்த கைத்தடியை போட்டால் ஒண்ணு ஆகாது, கைத்தடி தான் கிடக்கும். அவன் சொன்ன பிறகு போட்டா அதுல ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு திகைத்து நிக்கிறாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு உடனே நாம் அறிவித்தோம். எப்ப அறிவிக்கிறான்? ஸ்பாட்ல வச்சு அறிவிக்கிறான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி கூட அனுப்ப அல்லாஹ் கொடுக்கல, போகும்போதே கூட சொல்லி அனுப்பல. அங்க போய் நிப்பாட்ட வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேங்கிறது அப்பதான் அவருக்கே தெரியுது. எல்லாம் போட்டாங்களா, நான் என்ன பண்றது? இப்ப போட்டிக்குன்னு வந்தாச்சு, உன் சொல்லுக்கு நான் வந்துட்டேன், நான் எப்படி இதை பேஸ் பண்றது? அப்படி திகைத்து நிற்கும் பொழுது வஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அல்கி அஸாக, உமது கைத்தடியை கீழே போடு என்று அறிவித்தோம். ஃபைதா ஹிய தல்கஃபு மா யாஃபிகூன், அது அவர்கள் செய்ததை விழுங்கி விட்டது. போட்டு அப்பதான் போறாரு. வித்தையை நடத்தும் பொழுது எப்ப போடுறாரு? வித்தையை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஆர்டர் வருது, போடு, அப்பதான் நடக்குது வேலை. அவரப்பட்ட நடக்காது. அப்ப இது எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயத்துல 117 ரொம்ப வெயிட்டான வசனம். இது களத்துல நின்று கூட அவருக்கு அந்த அதை கொடுக்கல. 7வது அத்தியாயத்துல 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திகைச்சு போய் நிக்கிறாரு. விரட்டிட்டு வர்றாங்க எதிரிகள், ஃபிரௌன் கூட்டத்தார்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க மூசாவும் பனி இஸ்ராயீலும் தப்பிச்சு ஓடுறாங்க. முன்னாடி வந்து கடல், பின்னாடி எதிரிகள். இங்கிட்டு திரும்ப எல்லாம் அங்கிட்டு திகைச்சு ஓடும்போது வசமா மாட்டிக்கிட்டாங்க. முன்னாடி போனா கடல் வந்துருச்சு, அதை தாண்டி போக முடியல. இந்த பக்கம் வந்து அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப ரொம்ப திகைச்சு போய் நிக்கக்கூடிய நேரத்துல அப்போ நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா யா மூசா இன்னால முதற்கும், மூசாவே நம்ம வசமா மாட்டிக்கிட்டவன், என்ன இந்த மாதிரி மாட்டி விட்ட கொஞ்சம் கேட்டு மாட்டிக்கிட்டவன் சொல்லி மக்கள் எல்லாம் மூசா நபிட்டு வந்து முறையிடுறாங்க. அப்போ என்ன பண்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னம ஐ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். என்ன வழி காட்டுவான்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு கடல் பிளக்கும் என்றோ அதன் வழியா நம்ம தப்பிச்சு போவோம் என்றோ அவருக்கு தெரியாது. இல்லன்னா என்ன சொல்லிருப்பாரு? இந்த பாரு நான் காட்டுறப்ப ஒரு அடி அடிப்பேன் பாரு, ரெண்டா பிளக்கணும் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு? இன்னம ஐ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாவது வழி எனக்கு காட்டுவான், பொறுத்துருங்க காட்டுவான். நெருக்கி வந்துட்டானா கவலைப்படாத, காட்டுவான்டாரு. உடனே காட்டிட்டான்ல. வலக்கத் அவ்ஹைனா இலா மூசா, உடனே மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அஸ்ரி பி இபாதி ஃபத்ரிப் லஹும் தரீகன் ஃபில் பஹரி, கடலிலே ஒரு வழியை ஏற்படுத்தி என்று அவருக்கு நாம் வந்து அறிவித்தோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே கருத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அனில்ரிப் பி அஸாக்கல் பஹர, உமது கைத்தடியால் கடலை அடிப்பீராக என்று அறிவித்த உடனே ஃபன் ஃபலக, கடல் பிளந்தது. அறிவிச்ச உடனே பிளந்துச்சு. நான் கேட்கிறேன், இது அல்லாஹ்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு இவருக்கே அற்புதம் செய்ய ஆற்றல் இருந்தா, அல்லது இவருடைய கைத்தடிக்க அந்த ஆற்றல் இருந்தா, மக்கள் கேட்ட உடனே தப்புன்னு ஒரு அடி அடிச்சு வாதையை உண்டாக்கி கடத்தி கொண்டு போன மக்களை கடல் பிளந்து வழி கொடுத்துட நல்லவர்கள் காப்பாற்றப்படுறாங்க, எதிரிகள் கூட்டம் கடலில் அழிக்கப்படுகிறார்கள். இது வந்து இந்த சம்பவம் வந்து மூசா நபி வரலாற்றுல முக்கியமான ஒரு சம்பவம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவு காத்துட்டு இருக்கிறார். அல்லாஹ் அடின்னு சொன்னவனதான் ஒரு கைத்தறி அப்படி வேலையும் செய்யுது. பாவம் மாறுது அல்லாஹ் சொல்லும் போது, பாறையில் அடிக்கிறார் தண்ணி வருது அல்லாஹ் சொல்லும் போது, கடல் அடிக்கிறார் ரெண்டா பழக்குது அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதுக்காக அவர் நினைக்கிற இடத்துல நடக்காது. அவர் அப்படி நடக்கும் அவருக்கு சொல்லப்பட்டு இருந்தால் அவர் அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டாரு. அல்லாஹ் வந்தாச்சு இந்த கையில ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இதை நம்ம விளைக்கிறோம். இது 26வது அத்தியாயத்துல 63வது வசனத்தில் இதை காணலாம். 20வது அத்தியாயம் 77வது வசனத்திலையும் கூட இதை காணலாம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிறங்க. அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அற்புதங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அற்புதம்? களிமண் மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு, இறை தூதர்னு சொல்லி நம்பணும்ல அவங்க, செஞ்சு அதை வந்து பறவையா மாத்தி காட்டுவாராம். அப்படி ஒண்ணு செஞ்சு காட்டிருக்காரு. சில நேரங்கள் அதையே டெய்லி செஞ்சுட்டு இருப்பான்னு இல்ல, அப்படி செஞ்சு காட்டி மக்களுக்கு ஒரு இதை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், பிறவி குருடு, இதுகளெல்லாம் தீர்க்க முடியாத நோய் என்று சொல்றாங்க. பிறவி குருடு சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி குருடா இருந்து பார்வை இருந்து குருடா போனா சரி பண்ணலாம். பிறவில குருடா இருந்தா நரம்பு மண்டலமே இருக்காது, சரி பண்ண இயலாது. பிறவி குருடை வந்து இவர் என்ன செய்யறாரு? குணமாக்குறாரு. தடை விட்டோம் குணமாகிற மாதிரி 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. அப்ப இதெல்லாம் நடக்கிறத பத்தி அவர் வந்து எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஈசா நபி அந்த மக்களுக்கு சொன்ன போதனையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றாரு தெரியுமா? இன்னி அஹ்லுகுலக்கும் மின தீனிக ஹைஅத்தி தைரி, நான் களிமண்ணில் இருந்து பறவையை போன்று நான் சமைக்கிறேன். அன்புகு பீகி, அதில் நான் ஊதுகிறேன். அவ்வளவுதான் என் வேலை. யகூனு தைரம் பிஇذنில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அது பறவையா மாறும். பிஇذنில்லாஹ்ங்கறாரு. அதான் நான் மாத்திரேன்னு சொல்லல. களிமண்ணால் நான் செய்யறது என் வேலை, அதுல ஊதுறேன் அது என் வேலை. அப்புறம் பறவையா மாறுறது எப்ப மாறுதுன்னு கேட்டா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அது மாறுகிறது அப்படிங்கிறாரு. அல்லாஹ் மாதிரி ஒன்று செய்ய போறேன் கேட்கறாங்க, நீ பர்மிஷன் கொடுக்கலான்னு கேட்டுதான் செய்வாரு. அப்போ ஊதுனா தான் நடக்கும். இவர் பறவையை செஞ்சு செஞ்சு ஊதி ஊதி விட்டாருன்னா பறவை உண்டாகாது. அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தா தான் நடக்கும். இப்படி சில நேரங்களில் 1-2 தடவை செஞ்சிருப்பாரு, அவ்வளவுதான்.
அதே மாதிரி பிறவி குருடு அந்த வெண்குஷ்டத்தை நீக்கிறத சொல்லும் பொழுதும் இப்படித்தான் சொல்றாரு. அக்குமக அபுரச உகியில் மௌத்தா வீதனில்லா, இறந்தவரை கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அதுக்கான செத்த அப்படி பேர் உயிராக்குனா அர்த்தம் கிடையாது. வந்து அத்தாட்சி கேட்கும் பொழுது நீ இறை தூதருங்கிறப்ப எதை வச்சு நம்புறது? வேணா ஒரு ஆள் இறந்து போனாலும் உயிரை காட்டுறேன், அதை ஒத்துக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்க சொல்றா, அவர் கேட்கிறாரு. அது மாதிரி ஒன்னு ரெண்டு செஞ்சிருக்கிறார். அப்ப இது அல்லாஹ் அவர் சொல்லும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வின் அனுமதி பெற்று போய் மக்களுக்கு சொன்னாரு. 3வது அத்தியாயத்துல 49வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இதையே அல்லாஹ் வந்து அவரை பார்த்து சொல்றான், ஈசாவே உனக்கு நான் செய்த அருளை எண்ணி பார்த்தாயா? இது வந்து ஈசா வந்து மக்கள்கிட்ட சொன்னது. இப்ப என்ன செய்யறான், ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னதை அவன் எடுத்து சொல்றான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீ வந்து களிமண்ணால ஒரு உருவத்தை சமைப்பாய், அதை ஊதுவாய், என் அனுமதியோடு அது பறவையாக மாறும், உனக்கு அந்த பாக்கியம் தந்தனா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது அல்லாஹ் சொல்றான். என் உத்தரவுப்படி, என் அனுமதிப்படி, என்னுடைய ஆர்டர் படி நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி வந்து எல்லா நபிமார்களும், நூஹ் நபிக்கு கப்பல் செய்யற ஆர்டர் பண்றான், அவர் உலகமே பொத்துட்டு வந்துங்கிறோம், இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி தான், என் கட்டளைப்படி கப்பலை செய்யி அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறான். இப்படி எந்த ஒரு நபிக்கு அந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் எப்படி நிகழ்ந்து கேட்டா அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கித்தான் நிகழ்வே தவிர எப்ப பார்த்தாலும் மந்திரவாதியே இருந்தாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி இருந்தா நபிமார்களை கொல்லப்பட்டாங்க. அற்புதத்தை விட்டுருங்க, தன்னை காத்துக்கிறது பெரிய அற்புதம் இல்லையா? உலகத்துக்கு அற்புதம் செய்யறத விட்டுருங்க. நபிமார்கள்ல பல பேர் கொலை செஞ்சாங்களா இல்லையா? கொலை செஞ்சிருக்காங்க. குர்ஆன் சொல்லுது, கொலை செய்யறது தங்களை காத்துக்கிற அற்புதம் அவங்கள்ட்ட இல்லதானே? கொலை செஞ்சாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல, ஒதுக்க முடியாம ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட வேண்டியதானே? அது அவங்களால செய்ய முடியல. எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கொலை பண்ணாங்கல்ல, அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியதானே? செய்ய முடியல. அப்ப அவர்கள் தங்கள் அளவுக்கு எவ்வளவோ எதிரிகள் துன்பத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் கூட அவங்க சபூர் தான் பண்ண முடிஞ்சே தவிர மந்திரத்தில் எதுவும் பண்ணிக்கிற முடியல. அய்யூப் நபியை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன அழுது ஒரு அல்லாட்ட கேட்கிறார், கேட்ட பிறகு குணமாக்குன்னு எல்லாம் சொன்னான். அய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் நினைத்து பாருங்கள், அவர் தனது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். எப்படி செய்யறாரு? அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு பெரிய துன்பம் வந்துருச்சு, நீதானே எனக்கு காப்பாத்தனு, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை நாம் விளக்கினோம். அப்ப அய்யூப் நபிக்கு தனக்கு வந்த நோயை தீர்த்து கொள்ள முடியலன்னு சொன்னா உலகத்துக்குலாம் நோய் இருப்பாங்களா? இவங்க அற்புதம் தப்பா வழங்கி வச்சுக்கிறாங்க. அவுலியா நபிமார்களுடைய நிலைமை இதுதான் தெரிஞ்ச பிறகும் கூட அவுலியாக்கள் மகான்கள் இவங்களா நினைத்துக் கொண்டு அவங்க நம்ம ரிசுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, நோய் தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, பைத்தியத்தை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை பணக்காரனாக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க, புள்ளுக்குட்டி தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, தொழில் அபிவிருத்தி தருவாங்க. யாரு? இறந்து போன ஆளுக்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை பத்தி நினைக்கிறாங்க? நபிமார்களை பத்தி இல்ல, நபிமார்களுடைய கால் தூசு கூட பெறாத மற்றவர்களை பற்றி. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்தவர்கள் நபிமார்கள். எந்த அவுலியா மகானா இருந்தால் நபிமார்களுடைய அந்தஸ்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இறைவனுடைய செலக்ஷன் அவங்க. நான் அவுலியான்னு சொல்றேன், நீங்களா நினைச்சுக்கிட்டது நல்லவராகவும் இருக்கலாம், பிராடாவும் இருக்கலாம். நான் ஒரு ஆள் அவுலியா நினைக்குவேன், ஏமாந்து போய் நான் அவுலியா நினைச்சிருவேன், அவர் பிராடா இருப்பாரு. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நல்லவராகவும் இருக்கலாம். நாம் அவுலியா நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஏமாத்துறவரை நம்ம அவுலியா நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் அவுலியான்னு கும்பிடக்கூடிய வழிபடக்கூடியவர்கள் உண்மையிலே அப்படி மனிதர் வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, கற்பனையாகவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்பெல்லாம் ஒருத்தர் இருந்தாராண்டு கூட ரெக்கார்ட்லாம் கிடையாது. சில ஆட்களை சொல்றாங்களா அந்த கப்பல் அடங்கியிருக்கு, அந்த கப்பல் அவர் யாரு எந்த வருஷம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு ரெக்கார்டு இல்லாதவர்களையும் கூட நீங்க சொல்ல முடியும். இவங்க அப்படியா? நபிமார்களுங்கிறவங்க கன்ஃபார்மா இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், நல்லடியார்கள். நல்லடியார்கள் என்பது சந்தேகம் இல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வகியை பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஆட்களுக்கு அல்லாஹ் நாடுனாத்தான் ஒரு அற்புதத்தை கொடுப்பான்னு தெரியும் பொழுது இப்படி நீங்க வந்து அற்புதத்தை வந்து யார் வேணாலும் செய்ய முடியும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முத்தாய்ப்பா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி ரெண்டு ஒரு வசனங்களை சொன்னா போதும், 2 வசனங்கள் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்றான், வகாலு 17வது அத்தியாயம் 90, 91, 92 ஆகிய வசனங்களில் 93 இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகாலு இவர்கள் கூறுகிறார்கள், லன் நுமின லக ஹத்தா தஃப்ஜுலனா மினல் அர்லி யம்புவா. முஹம்மதே, உம்மை நாம் நம்புவதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு நீரூற்றை நீ உண்டாக்கி காட்ட வேண்டும். அந்த பூமியில் நீரூற்று கஷ்டம், நம்ம பூமியில நீரூற்று இருக்கலாம், பாலைவனத்தில் நீரூற்று இருக்குமா? நீரூற்று இல்லாத பூமியில் வந்து கேட்கிறாங்க, நீ இறை தூதர்ங்கிறீல, ஒரு நீரூற்றை உண்டாக்கி காட்டு. அல்லது அவு தக்குனலக்க ஜன்னத்தும் மின் நகீலின் வ ஐனபின்,
அல்லது உனக்கு என்ன செய்யணும்னா திராட்சை பேரிச்சை மர தோட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அதன் அடியிலே அதன் ஓரங்களிலே ஆறுகள் பீரிட்டு ஓடிக்கொண்டு. ஆறு கேட்கிறான் சவுதி அரேபியாவில் போய்கிட்டு மதீனாவில் ஆறு கணக்குறாங்க. உங்களுக்கு ஆறு உண்டாய் முதல்ல என்ன செய்யணும், நீ வந்து நீருற்ற பீரிட்டு வர செய்யும். அது வராது, பாலைவனத்தில் கஷ்டம். அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு பேரிச்சை திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதுல வந்து ஆறு தன்னால உண்டாகி ஓடணும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும், தண்ணி கஷ்டம் இல்லாம அந்த மாதிரி விளையக்கூடிய ஒரு நிலையை நீ செய்யணும் என்று கேட்டார்கள். குர்ஆன் சொல்லுது என்று கேட்டார், ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள். அவு துஸ்கித சமா ஜாம்தலைனா கிசபன், அல்லது வந்து வானத்தை வந்து எங்க மேல இடிஞ்சு உழுவ சொல்லு, அப்பாசி ஏத்துக்கிறோம். ஏன்னா வானத்துல ஒரு வகி வருதுப்பா, ஒரு துண்டு பொழந்து நம்ம ஊர்ல ஒன்று விட்டுமே, வானத்துல ஒரு பீஸ் வந்து கீழே விழுந்துன்னு சொன்னா அப்ப நாங்க ஏத்துக்கிறோம், அல்லாஹ் போட சொல்லி பார்ப்போம் அப்படின்றாங்க. அல்லது அவ் தஅத்திய பில்லாஹி வல் மலாயிகத்து கபீலா, இல்லன்னா அல்லாஹ் கொண்டாந்து முன்னாடி கொண்டு நிப்பாட்டு, இந்த இருக்க அல்லாஹ் இவன் தான் என்னை அனுப்பி வச்சான்னு சொல்லி ஏத்துக்கிறோம். அது கேட்கிறாங்க அவ் தஅத்திய பில்லாஹி, அல்லாஹ்வே கொண்டு வா மலாயிகத்தி, மாணவர்களை கொண்டு வா கபீலா, கண்ணுக்கு நேரா கொண்டு நிப்பாட்டுப்பா, அல்லாஹ்வை கொண்டு வா இல்ல மலக்கு கொண்டு வா, ஜிப்ரீல் தானே வந்தாரு அவர் கொண்டு நிப்பாட்டி காட்டு, எனக்கும் காட்டு நாங்களும் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அல்லது இதெல்லாம் செய்ய முடியாட்டி சிலது கிறுக்குத்தனமா கேட்கிறாங்க, சிலது செய்யலாம், சிலது செஞ்சு காட்டலாம், அப்படிப்பட்டதும் கேட்கிறாங்க. அவங்க கூறலுக்கு பைத்தும் மின் சுகுர்பின், அல்லது வந்து தங்கத்தால் உனக்கு ஒரு வீட்டை கட்டி காட்டு, நீ இருக்கிற குடிசை நீ தங்கத்தினால என்ன செய்யணும், உனக்கு ஒரு வீட்டை கட்டி காட்டுது, இவ தங்கத்துல வீடு வச்சிருக்காரு ஒரு இறைத்தூர் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது என்ன செய்யணும், தற்காபிசமா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும், இப்படி வானத்துல மேல ஏறிப்போ, அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கணும், வானத்துல மேல ஏறிப்போ. ஒலன் நூமினலி ருக்கையிக்க ஹத்தா துனசில் அலையினா கிதாபு நக்ரவு, நீ மேல போன நாங்க நம்ப மாட்டோம், ஏதாவது கண்கட்டி வித்த பண்ணிடுவேன், மேல போயிட்டு வரும்போது புஸ்தகத்தோட வரணும். அது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, மேல வெறுங்கை வெறும் ஆளா போகணும், திரும்பி வரும்போது ஒரு புத்தகத்தோட நாங்கள் வாசிக்கிற விதமா கொண்டு வந்து அல்லாஹ் தான் சொல்லும். வெறுங்கையா மேல போயிட்டு இந்த அடுக்கு அல்லாட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நாங்க வேதம் ஏத்துக்கிறோம், வேதம் ஏத்துக்கிட்டா உன்னை தூதர்னு ஏத்துக்கிறோம். இவ்வளவு கேட்டாங்க. இதுல வந்து சிலது விதண்டாவாதமா உள்ளது இருக்குது, சிலது என்ன அல்லாஹ் நாடுனா பாறையில தண்ணி வர வச்சவனுக்கு பாலைவனத்துல வர வைக்கலாதா, பாறையில தண்ணி வர வச்சான்ல மூசா நபிக்கு, பாலைவனத்துல வர வைக்க முடியுமில்ல, செஞ்சு காட்டலாம் தானே, நம்புறேன்னு சொல்றாங்க இல்ல, பாறையில தண்ணி வர வைக்க முடியும் பாலைவனத்துல. அல்ல ரசூலுல்லாஹ் பேரிச்சை தோட்டத்தையும் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அங்க ஒரு ஆறை உண்டாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு கஷ்டமா, அதையும் கூட அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும், லேசான விஷயம் தான். அல்லது வந்து ஒரு தங்கத்துல ஊடு கொடுக்குற பெரிய விஷயமா அல்லாஹ்வுக்கு, அப்படி கூட செஞ்சு காட்டிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா, இப்படிலாம் வந்து கேட்கிறாங்க, நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா, குல், இதான் முக்கியம், முகமது நீங்க சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கேனே தவிர நான் வந்து மந்திரவாதியே இல்லப்பா, அல்லாஹ் இல்லப்பா, நான் மனிதன், அல்லாஹ்வோட தூதன். தூதன் வந்துட்டு அல்லாஹ் செய்யற வேலையை கேட்காத, தூதன் என்றால் மெசேஜ் கொண்டு வர்ற வேலை தான், நீங்க நினைக்கிறத செஞ்சு காட்டுற வேலை எனக்கு கிடையாது என்று சொல்லுங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அற்புதம் கேட்கிறாங்க, அது எதுக்கு கேட்கிறான், சொந்த விஷயத்துக்கு கேட்கல, ஈமான் போடுறது கேட்கிறான். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவுலியா கராமத்துல அப்படி இல்ல, சும்மா வைத்த வலி தலைவலிக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு மந்திரத்திலேயே. இவன் எது கேட்கிறான், நம்புவோம், நீ மாத்திரம் இப்படி செஞ்சு காட்டினா ஒட்டுமொத்தமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோங்கிறான். அப்படி செஞ்சு காட்டிட்டு ஏற்றுக்கொள்ள வைக்கலாம்ல, இவர் செஞ்சான்னு வந்துடக்கூடாது அல்லாஹ் பாக்குறான். அதெல்லாம் முடியாது, நான் என்ன நினைக்கிறேன் தருவேன், அவருக்கு மேல நீ நினைச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்லிவிடுறான் அல்லாஹ். அப்ப நான் மனிதர் என்று சொல்லு, தூதர் என்று சொல்லு. இது 17வது அத்தியாயத்துல 90ல இருந்து 93 வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு வசனம் 3:128, இது ரொம்ப வெயிட்டான வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல அவங்களுக்கு அடி வாங்கி அந்த ரத்த சிந்தின நேரத்துல நாசமா போட்டுட்டாங்க, எதிரிகள் அழிஞ்சு போய் வெற்றி பெறுவியா பார்த்தோமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேக்குறான், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்குமே கிடையாது, சொன்ன செய்தி சொல்லிட்டு வந்தமே தவிர அவன் நாசமா போவான்னு சொல்லி நீ யாரு, அல்லாஹ் கேக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேக்குறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது, சொன்ன செய்தி சொல்லணும் அவ்வளவுதான். உன்னை அடிச்சதுனால அழிஞ்சு போயிருவானா, உன்னை ஓச்சதுனால நீ சாபம் விட்டா ஒண்ணுலாம் போயிருவானா, அது நான் தீர்மானிக்கணும். நான் நினைச்சா அவனை வாழ வைக்குவேன், நான் நினைச்சா அழிப்பேன், நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றன்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப அற்புதம் வந்து சுயமா இருந்தால் அது நிகழ வேண்டிய நேரம் இதுதான். சுயமாக அந்த சக்தி இருந்தா ரொம்ப பாதிப்பு வரும்போது நிகழ்த்தி காட்டணும். என்னை கொல்ல வரும்போது அந்த அற்புதம் உதவி செய்யணும், என்னை கொன்று அழிக்கிறதுக்கு வர்றா, செத்து போற அளவுக்கு என்னை வேதனைப்படுத்திருக்கிறான், இந்த நேரத்தில் தான் செஞ்சு காட்டணும். முடியாது, இந்த கோபப்பட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்றான்னு சொன்னா பாருங்களேன். அப்ப இந்த அற்புதம் என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துதான் அனுப்புகிறான். ஆனால்
அவங்க நினைச்சதை நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாது, நினைச்ச அற்புதத்தெல்லாம் செய்ய முடியாது, மக்கள் கேட்ட அற்புதத்தெல்லாம் செய்ய முடியாது. நல்லா அவங்க மக்கள் கேட்கிறாங்க பாருங்க, கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். இவர் நினைக்கிறாரு பாருங்க, நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டான். அல்லாவா நினைச்சு, அல்லாவா நாடி, அல்லாவா கொடுக்க நேரத்தில் கொடுக்கிற அற்புதத்தை கொடுப்பான். ஆனால் அற்புதம் கொடுக்கப்படாமல் யாரும் அனுப்பப்படவில்லை. அந்த அற்புதத்தை தவிர கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மனிதராக தான் இருந்தார். இந்த கைத்தடியால் பாம்பு உண்டாக்குனதை தவிர அப்படி மற்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் மனிதராக தான் இருந்தார். இந்த அற்புதத்தை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லா வகையிலும் அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ரெண்டு விஷயம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறை தூதர்கள் என்பவர் என்று சொல்லி பொய்யர்கள் நம்மளை ஏமாத்தி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கை பண்றான். நபி ரசூல் சொன்னா அவங்களுடைய எவிடன்ஸ் கொண்டு வந்து கேட்கணும், அற்புதத்தை கொண்டு வந்து கேட்கணும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எத்தனை பேர் அற்புதங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அதிசயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ள அற்புதம் என்ன தெரியுமா? திருக்குரான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதம் எதுன்னு கேட்டா அது திருக்குரான் தான். அது பெரிய அற்புதமா அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்றாங்க. அது கடைசியா நம்ம பாத்துக்கிறோம். திருக்குரான் தான் எப்படி அற்புதமா இருக்குங்கிறத நபிகள் நாயகத்தின் வரலாறு சாட்டா சொல்லுவோம்ல, இந்த நபிமார்கள் வரலாறுல கடைசியா சொல்லக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக்கலாம். அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அற்புதங்கிறது இவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் கூட உயிரோட இருக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்த்தேனும். நபியா இருந்தாலும் மரணிச்சுட்டா நீங்க நிகழ்த்த முடியுமா? உயிரோட இருக்கும் போதே ஒரு கண்டிஷனோட தான் நிகழ்த்த முடியும் இருக்குது. மரணித்த பிறகு நிகழ்த்த முடியுமான்னு நிகழ்த்த முடியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் பல பேர் அறியாமையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு, இறந்து போன பிறகு அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக மூழுது ஓதுறாங்கன்னு அங்க ஆஜராயிருவாங்களாம். மூழுது ஓதுறாங்கன்னு சொன்னா அந்த சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. அப்படி வரும்போது வாசம் அப்படி மல்லிகைப்பூ வாசம் திடீர்னு அடிக்கி எவ்வளவு பாக்கெட்ல மல்லிகைப்பூ சென்று தெரிஞ்சு அடிச்சுட்டு போகுது. நபிகள் நாயகம் வருவாங்களாம் அந்த சபைக்கு, நமக்கு தெரியாது ஆனா வருவாங்களாம். அது மல்லிகைப்பூ வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் கப்சா விட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் இறந்து போன பிறகு நபியாவே இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது இவ்வளவு சரத்து அற்புதம் நிகழ்த்துவதற்கு உயிரோடு இருக்கிற காலத்தில் நினைச்சே செய்ய முடியாது, கோரிக்கை வச்சதுனாலையும் செய்ய முடியாது, நினைச்ச நேரத்திலும் செய்ய முடியாது. அவனா பார்த்து செய்ய சொல்லும் போது மாத்திரம் செய்ய முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணத்துக்கு பிறகு இருக்க முடியுமா? முடியாது. திருக்குரான் பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது மரணத்தையும் உயிரையும் அழகா வேறுபடுத்தி காட்டுது. வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு உள்ளவர்கள் என்பது இயங்குவார்கள், மரணம் என்பது இயக்கத்தை நிறுத்தக்கூடியது. உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு தெளிவா டிஃபரன்ஸ் பண்றான். உயிரோடு இருக்கும்போது என்னவோ அதுவும் மரணமும் ஒரு சமம் கிடையாது அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்கள் சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் அம்பாத்துன் இன்னல்லதீன ததுன மின் துனில்லாஹி என சொல்லிட்டு அம்பாத்துன் அவர்கள் இறந்து போனவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, ஒமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இறந்து போன ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் நல்லடியார்களா இருந்தா கூட தாங்கள் எப்போது இறைவனால் எழுப்பப்படுவோம் என்பது கூட தெரியாது. மௌத்தாக்கள் உயிர் அற்றவர்கள் அப்படின்னு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். இது 16வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இதை காணலாம். அதே மாதிரி இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர் சமமாக மாட்டார்கள் முதல் சொன்ன வசனம் 35வது அத்தியாயம் 22வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா இறந்து போனவரை செவியேற்க செய்ய உன்னால் முடியாதுறான். உயிரோடு உள்ள ஆளுக்கு தான் காது கேட்க முடியுமே தவிர மூத்து என்பது இந்த கேட்கிற சக்தி அழிச்சிருது, உணர்ற சக்தி அழிச்சிருது, விளங்குற சக்தி அழிச்சிருது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். இதை விட ஒரு தெளிவான சான்று வேணும்னு சொன்னா உசைர் நபியை பத்தி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவர் நபியா இல்ல நம்ம வரலாறு பாத்துக்கிற போறோம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பாலடைஞ்ச ஊரை நோக்கி கடந்து போறாரு. போகும்போது ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த ஊர் இந்த மாதிரி பாலடைஞ்சு போச்சு, இந்த மாதிரி போன ஊர்களை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்ப உடனே என்ன செஞ்சான் அல்லாஹ், என்ன செஞ்சான் சந்தேகப்பட்டதுக்காக வேண்டி அவரை மௌத்தாக்கி போடுறான். அந்த இடத்திலேயே எவ்வளவு நாளைக்கு மௌத்தாக்குறான்னா 100 வருஷம். அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 ஆமீன் அவரை எப்படி மரணிக்க செய்து விடுகிறான். குர்ஆன்ல வரக்கூடியது. பிறகு அவரை எழுப்பி எல்லாம் கேட்கிறான், கம்மல பிஸ்த எத்தனை நாள் தூங்கியிருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான், எத்தனை நாள் இருந்திருப்பேன். அவர் சொல்றாரு லபிஸ்து யௌமன் பால யௌமின், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான். அதாவது அவர் போய்கிட்டு இருக்காருலங்க பாலடைஞ்ச ஊரை பார்த்துட்டு இது எப்படி எல்லாம் உயிராக்குவான், அந்த மாதிரி பாலடைஞ்சு போன ஊரெல்லாம் இப்படி எல்லாம் திரும்ப உயிர்ப்பிப்பான்னு நினைக்கிறாரு.
நினைச்சவன் நல்லா இருந்துச்சுன்னா அமா தகுல்லாகும் மேத்தாமி 100 வருஷம் அந்த இடத்துல அவரை மூத்தாக்கி போட்டுறான். 100 வருஷம் கழிச்சு எழுப்பி எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு நல்லா கேட்கறான். 100 வருஷம் சொல்ல வேண்டியதானே, 6 நாளுங்கிறாரு, இல்லாட்ட 1 நாளுங்கிறாரு. தான் 100 வருஷம் இருந்து அவருக்கு தெரியல, பூமிக்கு மேல கடந்தும் தெரியல. இத்தனைக்கும் பூமிக்கு உள்ள கிடக்கல, அவரு பூமிக்கு மேல கிடந்தாரு. மேல கிடந்து கூட தன் மீது 100 வருடங்கள் கடந்தது அவருக்கு தெரியல. அப்ப தனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல, உனக்கு என்ன செய்வார் அவரு? ஒரு நபி வந்து தான் 100 வருஷம் இருந்து அவர் சொல்ல கேட்ட சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ் கேட்டவன 100 வருஷம் இருந்திருக்க அப்பல என்ன விளங்குது? இதுல இருந்து இறந்து போன ஆளுக்கு நபியா இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது, உலகத்தில் நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாது. இவ்வளவு தெளிவான சான்று எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி காட்டுறான்? இந்த சம்பவத்தை எது குர்ஆன் நமக்கு சொல்றான்? பாடம் படிக்கிறதுக்கு இல்லையா, விளையாட்டுக்கு சொல்றான். அப்ப இறந்து போனவருக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, இதை உறுதியா நீங்க நம்பணும். அதுக்கு சொல்லி காட்டுறான். கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் நீ வந்து கழித்திருப்பாய்னு கேட்டவுடனே லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாள் இருக்கு, இல்லாட்டி அதை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். பல் லபிஸ்து மிஅத ஆமின், 100 ஆண்டு ஓய், நீ படுத்து 100 ஆண்டு ஆச்சு. நேத்து படுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ படுத்து 100 ஆண்டு ஆகிவிட்டது. ஒன்றுரு இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னஹு, ஒன்றுரு இலா ஹிமாரிக, நீ வந்து உணவு கொண்டு வந்தாய், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாய், கழுதையில ஏறி வந்தாய். அந்த 3ஐயும் பாருங்கறான் அல்லாஹ். நீ கொண்டு வந்து சாப்பாட்டை பாரு, நீ கொண்டு வந்து தண்ணியை பாரு, 2 கெட்டு போகாம இருக்குதா? நீ ஏறி வந்த கழுதையை பார், அது எப்படி இருக்கு? அது எலும்பு தான் கிடக்குது. அதாவது நீ கொண்டு வந்த உணவை கெட்டு ஒரே இடத்திலேயே ஏர் கண்டிஷன் பண்ணி இந்த உணவையும் சோத்தையும் எல்லாம் காப்பாத்துறான். அந்த ஏரை கண்டிஷன் பண்ணிடுறான். நீ கண்டிஷன் பண்ற ரூமை அல்லாஹ் பண்ண முடியாதா? மனுஷன் வந்து ஒரு பகுதியை வந்து என்ன செய்யறா, அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு என்ன செய்யறான், ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த உணவும் தண்ணீரும் இருந்த இடத்தை வந்து அப்படியே வந்து ஏர் கண்டிஷன் பண்ணி போடுறான். தண்ணி அதை கெட்டு போகாம இருக்குது. இந்த கழுதை இருக்கு பாருங்க, ஏறி வந்த கழுதை ஒரே இடத்துல 2 காரணம் நடக்குது. கழுதை வந்து எலும்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 100 இலல் இலாமி, அந்த எலும்புகளை பார். கைஃப நுன்சிசுகா, அவற்றை எவ்வாறு நாம் திரட்டுகிறோம். சும்மா அக்சுஹா லஹமா, பிறகு எப்படி இறைச்சி அதுக்கு போர்த்துகிறோம் என்பதை பிறகு பார் என்று சொன்ன உடனே கழுதை எந்திரிச்சு நிக்குது. இவர் அதனை கேட்டார், எப்படி உயிராக்குவாண்டு? இப்படித்தான் உயிராக்குவான். பலம்மாத்த பையனலகு, அவருக்கு தெளிவான பொழுது கால ஆளும் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ளவன் இப்ப வழங்கிக்கிட்டான்லாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 259வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப எது சொல்றேன்னா, இந்த இறந்தவர்களை போய் கும்பிடுறாங்க, அப்படி ஆச்சரியப்படுறோம். நபிமார்களுடைய நிலைமை எதுன்னு சொன்னா, இந்த சமுதாயம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் ஒரு ஆண்டவரை மைதீன ஆண்டவரை இறந்துட்டாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா? இறந்துட்டாங்க, நல்லா தெரியுது. நபிமார்களுக்கே உலகத்தில் நடக்கிற ஒண்ணும் தெரியாது நல்லா சொல்றாங்க போது நீங்க எப்படி அவங்களை அழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப குர்ஆனுக்கு எரிஞ்சிட்டு அழைக்கிறீங்களா? இந்த சமுதாயம் அழைக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம கேட்க கேள்வி அது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹ். அதை சொல்லி காட்டுறான். யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி ஃபயகூலு மாதா உஜிப்தும், உங்களுடைய அழைப்புக்கு என்ன பதில் தரப்பட்டது என்று அல்லாஹ் கேட்பானா. காலு லா இல்ம லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு அதை பத்தி ஞானம் இல்ல, யார் யார் ஏத்துக்கிட்டான்னு தெரியல, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம், எத்தனை பேர் ஒழுங்கா நடந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னக்கு அன்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை நீதான் அறிந்தவன் என்று எல்லா ரசூலும் சொல்லுவாங்களாம். ரசூலாட்ட கேட்பான் அல்லாஹ், என்னாச்சு நீ சொன்னியப்பா, எத்தனை பேர் ஏத்துட்டாங்க? எனக்கு தெரியாது, நான் இருந்த வரைக்கும் உள்ள மக்களை பார்த்தேன், சஹாபாக்களை பார்த்தேன் தவிர 14 நூற்றாண்டு உள்ள மக்கள் நானா பார்த்தேன், எனக்கு தெரியாதல்லான்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல்மார்களை அழைத்து விசாரிக்குங்க, உன் சமுதாயத்தவர்கள் உன்னுடைய அழைப்பிற்கு எந்த அளவுக்கு பதில் தந்தார்கள். அப்படி கேட்டால் எல்லா ரசூலும் சொல்றாங்க தெரியாதுங்கிறாங்க. லா இல்ம லனா, எங்களுக்கு இல்மு இல்ல, இதை பத்தி அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் யார் யார் ஏத்துக்கொண்டார் ஏத்துக்கொள்ளங்கிற அறிவு அவருக்கு இருக்கும். அவர் மரணித்து விட்டாரையானால் அவர் கொள்கை அதுக்கு பிறகு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கிறது தெரியாது, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாது. நபிமார்களுடைய நிலைமை எதுன்னு சொன்னா, நம்ம எப்படி வந்து மற்றவர்கள் அறிவாக நினைக்கிறது, இது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். நபிமார்கள் வரலாறு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் விஷயத்தை நம்ம கவனமா இருந்தா வழிகிட மாட்டோம். இந்த அற்புதத்தை காட்டி தான் வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். வழிகெடுக்கிறது எல்லாம் இந்த குர்ஆன்ல சொன்ன இந்த அற்புதங்களை காட்டி அது தப்பான வியாக்கியானம் கொடுத்து நம்ம அற்புதத்தை நம்ம சொல்றோம். கைத்தடியை போட்டு பாம்பா மாறுச்சுன்னா அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறதோடு ஒப்பிடும் பொழுது இது அற்பம். இந்த சூரிய சந்திரனை படைச்சிருக்கான அதான் அற்புதம். இந்த பாம்பா மாறினது அற்பம் அல்லாஹ்வுக்கு முடியும் என்று நாம நம்புறோம். அது எல் முனை அளவுக்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. அதுக்காக நீங்க அல்லாஹ்வுடைய சிவத்தை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் உங்களுக்கு இருந்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் செஞ்சதில் அவங்க செய்வாங்க நம்ப முடியுமா? அதுதான் ஆட்சேபனைக்குரியது. அது நீ செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இது நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றிய சில நிலைமைகள். அடுத்து நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் 2 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வரலாறு போவாங்களா? நபிமார்களை பத்தி கரெக்டா புரிஞ்சிருந்தா தான் வரலாறு கேட்கறதுல பயன் இருக்கும்.
நபிமார்கள்ட்ட என்னென்ன வழங்காம நீங்க என்னமோ ஒரு கற்பனையான தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறு பயன் தராது. அதுக்காகத்தான் அது அவங்கள பத்தின உள்ள எல்லா அம்சங்களையும் அறிந்து கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாளைக்கு நபிமார்களை பத்தி இன்னும் 2 இலக்கணம் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடும். மதுரையில் நடைபெற்ற மார்க்க விளக்க மாநாட்டிற்கு ஒரு மாணிக்க மகுடம் இந்த கண்கொள்ளா கண்காட்சி. மனிதகுல வரலாற்றில் இஸ்லாம் பதித்த நீண்ட நெடிய சுவடுகளை கண்டு மகிழ காத்திருக்கும் நீண்ட நெடிய வரிசை. தேனடையை மொய்க்கும் தேனீக்களாய் தீன் விளக்கம் பெற வந்த இந்த திருக்கூட்டம் உன்னத எழுச்சியின் உருக்காட்டும். களஞ்சியம் மகளிர் கல்லூரி தந்த அறிவு களஞ்சியங்கள், ஆயிஷா சித்திகா கல்லூரியின் அணிகலன்கள், அல்-இர்ஷாத் கல்லூரியின் அரிய தயாரிப்புகள் மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கிச் சொல்கிறார்கள். மடமையை விட்டு மக்களை விலகச் சொல்கிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்கும் மார்க்கம் என்று அவதூறு பேசுபவர்களுக்கு இவர்கள் சாட்டையடி கொடுக்கிறார்கள். தனிப்பெரும் மார்க்கத்தின் தத்துவங்கள் குறித்து கனிப்பொறி விளக்கம் தரும் காட்சிகள். இது இணைய யுகம் மட்டும் அல்ல, மக்கள் சாறை சாறையாய் வந்து சத்தியத்தில் இணையும் யுகம். காலத்தின் நீளத்தை கடந்து இந்த ஞாலத்தில் ஞானத்தை வளர்க்கும் இனிய மார்க்கம் மனதின் பிணிகள் தீர்க்கும். கணினியின் துணை கொண்டு கருத்துக்களை விளக்கும் களஞ்சிய மாணவ மணிகள். நூலரங்க காட்சி. சிலை இல்லை, சின்னங்கள் இல்லை, சடங்கில்லை, சாத்திரங்கள் இல்லை, அறிவை குருடாக்கும் அனர்த்தங்கள் இல்லை, வாழ்வை இருளாக்கும் வழிமுறைகள் இல்லை. எழுத்தாலும் பேச்சாலும் 14 நூற்றாண்டுகளாய் இயங்கி வரும் இணையற்ற இயக்கம் இஸ்லாம் மார்க்கம். தூதுத்துவத்தின் தூய சின்னமாம் வேத நூலின் விதவித வடிவங்கள் சிறியதும் பெரியதுமாக கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் துவங்கி இன்றைக்கு கையடக்க பதிப்பு வரை எல்லா குரான்களின் எழில்மிகு வடிவங்கள், உலக மொழிகள் அனைத்திலும் உண்மையின் மொழிபெயர்ப்புகள். நாதனின் வேதத்திற்கு அவன் தூதர் நடைமுறையால் காட்டி தந்த நலமான விளக்கங்கள் இந்த நபி வழி தொகுப்புகள். அச்சு பிரதிகள் மட்டுமா? இங்கே நபிகள் நாயகம் காலத்து கையெழுத்து பிரதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. புத்தகங்களில் வார்த்தைகள் இருக்கும், ஆனால் திருமறை குர்ஆனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் பல புத்தகங்கள் இருக்கும். திருமறை, நபி வழி இவற்றிற்கு விளக்கமாக ஆயிரக்கணக்கில் அணிவகுத்திருக்கும் அரிய நூல்கள், நாம் படித்து அறிய வேண்டிய நூல்கள். வாள்களால் பரவியதில்லை இந்த மார்க்கம், சத்தியத்தை பிரதிபலிக்கும் நூல்களால் அது பரவியது என்பதற்கு இந்த நூலரங்க காட்சி நல்லதோர் சாட்சி. பத்ரு போர்க்களம். சத்திய போராளிகள் சந்தித்த முதல் களம் பத்ரு போர்க்களம். இந்த களத்தில் நாங்கள் வீழ்த்தப்பட்டால் இறைவா உன்னை வணங்க உலகில் ஒருவரும் இல்லாது போவார்களே என்று கண்ணீர் மல்க நபிகள் நாயகம் கையேந்தினார்கள் இரட்சகனிடம். அதிசயம் நிகழ்ந்தது, அசத்தியம் வீழ்ந்தது. அசத்தியத்தின் சார்பாக ஆயிரமாய் அணிதிரண்டு வந்த வெறி பிடித்த பெருங்கூட்டத்தை சத்தியத்திற்காக சமர்க்களம் புகுந்த சிறு கூட்டம் வேரோடு வீழ்த்தியது. மடமையின் தந்தை அபுஜஹில் வீழ்ந்தான். சத்தியத்தோடு மோதிய சருகுகள் சாய்ந்தன. வெற்றியும் தோல்வியும் கூட்டத்தால் கிடைப்பதல்ல, இறைவனின் நாட்டத்தால் கிடைப்பது என்ற செய்தியை சத்திய போராளிகளுக்கு சப்தமாக சொன்னது பத்ரு களம். ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னதற்காக ஊர் ஒதுக்கம், அபராதம் என்று அறியாமை சமூகம் தருகின்ற அளவில்லா துன்பங்களை கண்டு உண்மையான போராளிகள் அஞ்சிவிடக்கூடாது, அயர்ந்து விடக்கூடாது என்பதற்கு சரித்திரம் காட்டுகின்ற சாட்சியம் இந்த பத்ரு களம். வேதம் ஓதும் சாத்தான்கள். அண்ணலார் காலத்தில் ஒரு அபுஜஹில். மடமையின் தந்தையாய் திரிந்த அவன் தன்னை ஞானத்தின் தந்தையாய் பிரஸ்தாபித்தான். அபுஜஹிலின் வாரிசுகள் இந்த நூற்றாண்டிலும் இல்லாமல் இல்லை. ரஷாது கலீபாக்களாய், மிர்சா குலாம் அகமதுகளாய். முதலில் இறைவசனம் மட்டுமே போதும் என்று சொன்னார்கள். பிறகு இறைவசனம் தேவையில்லை, எங்கள் வசனமே போதும் என்று சொன்னார்கள். நபி வழியை நம்மை விட்டு பிரிக்க முயன்றார்கள். இந்த சூனிய சுடர்களை ஆன்ம ஜோதிகளாய் நினைத்து சில விட்டில்கள் அவர்களை சுற்றி வந்து
தன்னைத்தானே அழித்து கொண்ட பரிதாபமும் நிகழ்ந்தது. அப்படி சூனிய சுடரை நோக்கி செல்லும் விட்டில்களை காப்பாற்றவும் தான் இந்த மாநாடு, இந்த கண்காட்சி. நல்ல வழியை நோக்கி அவர்களை திருப்புவதற்கு நல்லவர்கள் எடுக்கும் ஒரு முயற்சி. சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டினால் அங்கே சத்தியத்தை அழிப்பதற்கு அசத்தியங்கள் செய்த சரஞ்சரமான முயற்சிகளை காண முடிகின்றது. அதற்கு ஒரு அரிய உதாரணம்தான் அப்ரஹா அடைந்த அழிவும் இழிவும். இது இறை வல்லமைக்கு இன்னொரு சான்று. அசத்தியம் சத்தியத்தை அழித்து விடாது என்பதற்கு இறைவன் காட்டிய இனிய உதாரணம். ஜா அல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற இறைமறை வசனங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் சரித்திரத்தின் பக்கங்களில் தங்கி கிடக்கும் அப்ரஹா மன்னனின் அழிவு. இது இறை வல்லமைக்கு இன்னொரு சான்று. கஅபாவை அழிக்க யானைகளோடும் தன் சேனைகளோடும் அகம்பாவமாய் வந்த அப்ரஹா மன்னனுக்கு இறைவன் இழிவையும் அழிவையும் இணைத்தே கொடுத்தான். யானை படையை உமதிறைவன் என்ன செய்தான் என்று நபியே நீர் அறியவில்லையா என்று திருமறையில் இறைவன் கேட்கின்றான். யானை படையை இறைவன் அழித்த விதத்தில்தான் எத்தனை நுட்பங்கள்! கல்லை பிளந்து கொண்டு ஒரு புல்லை முளைக்கச் செய்யும் கருணையாளன். அவன் நினைத்தால் அற்பமானதிலிருந்து அற்புதத்தை வெளிப்படுத்துவான், மனிதனை வெளிப்படுத்துவது மாதிரி. அபாபில் பறவைகளை கொண்டு மாபெரும் யானை படைகளை நாசமாக்கினானே அந்த நாயகன். அவன் துணையாக இருக்கிறான் என்ற பொழுது பள்ளிவாசலை பறிகொடுத்தவர்களே பதறாதீர்கள் என்று தைரியம் படுத்தும் சம்பவம் இது. இறை இல்லங்களோடு விளையாடுபவர்களுக்கு சரியான படிப்பினை இது. அப்ரஹா மன்னனின் அழிவு. காபத்துல்லா உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்கு. உலகில் இறைவனை வணங்க உருவான முதல் ஆலயம் இந்த காபத்துல்லா. உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஏக இறைவனை வணங்குவதற்காக நோக்குகின்ற இந்த காபத்துல்லாவுக்குள் தான் எத்தனை சிலைகள், அசத்தியத்தின் கைகள் அந்த சத்திய மண்ணை ஆக்கிரமித்தன. ஒரு நாளைக்கு ஒரு சிலையாய் 365 நாட்களுக்கும் ஒரு சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்ற பெருந்தெய்வங்கள், அதற்கு துணையாய் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இறந்து போன நல்லடியார்கள், இப்படி எல்லோருக்கும் ஒரு சிலைகளை வைத்து அங்கே கடவுள் வழிபாடு கேலி கூத்தாக்கப்பட்டது. உலகில் ஒரே இறைவனை வணங்க உருவான முதல் ஆலயம் பல கடவுளர்களின் சந்நிதியாய் மாறி போனது, அசத்தியத்தின் அரண்மனையாய் ஆகி போனது. அதை மீட்டெடுக்கத்தான் எத்தனை தியாகங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை முயற்சிகள், எத்தனை புரட்சிகள்! நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் சின்னமாய் இன்று திகழும் கஅபாவை மீண்டும் சத்தியத்தின் சான்றிடமாய் புனரமைப்பதற்கும் மிகப்பெரிய தியாகத்தை விலையாய் கொடுக்க வேண்டியிருந்தது. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள். எல்லா துயரங்களையும் பொறுத்து கொண்டு ஏக இறைவனைத்தான் வணங்க வேண்டும், மற்ற எதனையும் வணங்கக்கூடாது என்ற புரட்சி முழக்கத்தை நபிகள் நாயகம் முன்வைத்தார்கள். சத்தியத்தை ஏற்பதில்தான் அந்த மக்களுக்கு எத்தனை சங்கடங்கள்! சத்தியத்திற்கு சாட்சியம் கேட்டு சந்திரனை பிளக்கச் சொன்னார்கள். சந்திரனும் இறைவனால் பிளந்து காட்டப்பட்டது. சந்திரன் பிளந்த பிறகும் அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மூர்க்கர்களால் முன்மொழியப்பட்டது, முரடர்களால் வழிமொழியப்பட்டது. மனித வடிவில் இருந்தவர்களை மனிதர்களாய் மாற்ற மாணவி செய்த தியாகங்கள் கொஞ்சமா? இதோ கஅபா தியாகங்களின் சின்னமாய், ஒற்றுமையின் உறைவிடமாய், சத்தியத்தின் சாட்சியிடமாய், உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்காய் திகழ்கின்றது. ஓ கஅபாவே, நீ ஒரு நூதனமான நுரையீரல். உனக்குள் நாங்கள் கரியமில வாயுக்களாய் புகுந்து பிராண வாயுக்களாய் வெளியேறுகிறோம்.
எங்கள் இறைவா, எங்களை நேரான வழியில் நடத்தி சத்தியத்திற்கு சாட்சி சொல்பவர்களாய் எங்களை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி